கண்களை மூடி ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். அதில் வார்த்தையை தியானிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, மட்டும் பாதுகாத்தீங்க. நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு சிலராய் கூடி உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கத்த தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த இந்த வேலையை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்களோடு என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை கத்தர் வெளிப்படுத்தும்படியாய் பேசும்படியாய் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. என்னை மறைத்து கத்தர் வெளிப்படுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ராஜா. இதுக்கு நாங்க கீழ்ப்படியணும். நீங்க பேசுங்கப்பா. தகப்பனே என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் அந்த வார்த்தையை கத்தர் வெளிப்படுத்த முடியாது. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். எப்போதும் அந்த இதை பார்த்திருப்பீங்க. ஸ்தோத்திரத்தோட நம்ம இன்னும் 3 நாட்களுக்குள்ள 2026க்குள்ள நுழைய போறோம். உண்மையிலேயே அது கர்த்தர் தந்த ஈவு. நமக்கு இன்னொரு வருஷத்துக்கு எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கேள்விப்படுறவங்க இந்த வருஷத்தை காணதுக்கு இல்லாம போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் கிருபையாய் நமக்கு நம்ம ஆயுசுனால கூட்டி தந்து இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். 3 நாட்கள் தான் இருக்கு. இதுவரை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அப்ப இந்த 2026க்குள்ள நம்ம போகும்போது ஸ்தோத்திரத்தோட போகணும் அப்படின்ற எண்ணத்துலதான் அந்த ஸ்தோத்திரத்தோட அப்படின்னு இன்னைக்கு தலைப்பு வச்சது. உண்மையிலேயே அவரு துதிகளுக்கு பாத்திரர். நமக்கு தெரியும். அவர்தான் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவரை துதிப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. தெரியும், துதிக்கணும்னா எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நம்ம துதிக்கலாம். சர்வ வல்லவரவர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர். அவர் மனுஷனா நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி நமக்காக ஜீவனையே கொடுத்து என்னெல்லாமோ எவ்வளவோ சொல்லலாம் அவரை குறித்து. ரத்தத்துக்கு அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்ம மேல் வைத்த அன்பு, அவரை வைத்த அன்பு மிகப்பெரியது. இப்போதும் அவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி, கிறிஸ்துமஸ்ல ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நற்செய்தி. அவர் நமக்குள்ள அதுக்கப்புறம் தான் அவரு உலகத்துக்கு மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு போட்டு புறஜாதிகளுக்கும் தேவனானார். அது மட்டும் இல்ல, நம்ம சரீரத்தை அவர் ஆலயமாக மாற்றினார், நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். அது அவ்வளவு பெரிய நற்செய்தி நமக்கு. அப்ப அவ்வளவு செய்தவரை நம்ம துதிக்காம இருக்க முடியுமா? எவ்வளவோ காரணங்கள் இருக்கு நம்ம துதிக்கிறதுக்கு. அதுக்கு மத்தியில இன்னைக்கு ஒரு சில வசனங்களை நம்ம தியானித்து நம்ம எப்படி துதிக்கணும், ஏன் துதிக்கணும்ன்ற மாதிரி கத்தர் பேச நினைக்கிற காரியங்களை நம்ம தியானிப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பேசுவோம். ஒரு சம்பவம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு குடும்பத்தார் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம், தாங்கவே முடியல, தற்கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை. அந்த நேரத்துல அவங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்க ஜோமணி பார்க்காங்க, சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாமோ பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. உடனே என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்த பாஸ்டரையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போறாங்க. அவரும் இல்லை அந்த நேரத்துல. உடனே இவங்க ஷாக் ஆகி என்ன பண்றது அப்படின்னு இருக்கும்போது அந்த பாஸ்டர் டேபிள்ல ஒரு போர்டு இருந்துச்சாம், ஒரு வசன போர்டு மாதிரி. என்னன்னா, துதித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அதுல எழுதிருந்துச்சான். உடனே அவங்களுக்கு சரி நம்ம இது அவங்க மனசை தொட்டு இருக்கு இந்த வார்த்தை, துதித்து பாருங்களேன். சரி நம்ம எல்லாம் பார்த்தாச்சு, உபாசம் போட்டாச்சு, ஜெபிச்சாச்சு, எத்தனையோ பேர்ட்ட ஜெபிக்க சொல்லியாச்சு, நமக்கு இந்த பிரச்சனை தீரல, அப்ப நம்ம துதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் உட்கார்ந்து கணவனும் மனைவியும் துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா இந்த பிரச்சனையை தந்ததுக்காச்சு ஸ்தோத்திரம், எங்களை உங்க பிள்ளைகளா நீங்க மாற்றினதற்காச்சு ஸ்தோத்திரம், இதுக்கு மத்தியில அந்த பிரச்சனை மூலமா எங்களுக்கு என்ன சொல்லித்தர போறீங்களோ அந்த காரியத்துக்காச்சு ஸ்தோத்திரம், அதை சொல்லித்தாங்க, நடத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை தாங்க பலன் தந்ததுக்காச்சு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீருக்கு மத்தியில கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ஆச்சரியமா துதிக்க துதிக்க அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிட்டு. அப்போ நம்ம கர்த்தர் துதிக்கும் போது உண்மையிலே அவரு சொல்ற துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் வாசிக்கிறோம். நம்ம அந்த துதிக்கும் போது அவரால் இறங்கி வராம இருக்க முடியாது. நமக்கு அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார், நம்மை நிரப்புவார், முதலாவது நம்மை நடத்துவார். அதனால அவரை துதிக்கும் துதி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இப்பவும் இந்த 2026வது வருஷத்துல நம்ம அவரை துதிச்சுக்கிட்டே அந்த புதிய ஆண்டுக்குள்ள போக நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். எப்போலாம்
ஏன் துதிக்காத? இன்னும் ஒரு வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு வந்து, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லிவர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். ஏசாயா 43:21 இருக்கு. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏன்னா ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப உணரக்கூடிய வார்த்தை இது. இந்த ஜனத்தை ஏற்படுத்தியிருக்கேன் எதுக்குன்னா, இவர்கள் என்னை துதிப்பதற்காக அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் எவ்வளவு எதிர்பார்ப்பாரு நம்ம துதிய. கேருபீன்களும், சேராபீன்களும் இடைவிடாம துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அற்பமான நம்முடைய துதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய மத்தியில அவர் இறங்கி வருவதற்காக நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர்ல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். இருந்தாலும் திரும்ப நம்ம அதை ஞாபகப்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் பலனா இருக்கும். அதனால நம்ம அதை குறித்து தியானிக்கலாம். அடுத்த வசனம் வந்து 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5 18வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ நம்ம வந்து அவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக தான் நம்ம படைத்தார், அழைத்தார். அதான் நம்ம நோக்கமும் கூட. அவர் சித்தம் செய்யாட்டா நம்ம அவரை ஏற்றுக்கொண்டது எல்லாம் வேஸ்ட். அவருக்காக வாழ்றது, பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறது எல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்காக மாத்திரம் நீங்க என்னை தேடினா எல்லாரும் பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் ஆண்டு சொல்றாரு. அதனால நம்ம அதுக்காக நம்ம நோக்கம் எல்லாம் அவர் சித்தத்தை நம்ம செய்யணும். நம்ம குறித்து அவர் என்ன நோக்கம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றணும். அப்பதான் நம்ம சமாதானமாவும் வாழ முடியும். ஆஹ் பரலோகத்துக்கும் போக முடியும். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதான் நம்ம நோக்கமா இருக்கணும். அதுல ஒரு ஆச்சரியமா கர்த்தர் அவருடைய சித்தத்தை குறித்து சொல்லியிருக்காரு பாருங்க. இதுல எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. அப்ப இது எவ்வளவு நம்ம உணரக்கூடிய விஷயம். ஸ்தோத்திரம் செய்வது அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ அது எப்படி பாருங்க, எல்லாவற்றிலையும் அது சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். கஷ்டத்திலையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும், துதிக்கணும். அதுவே தேவ சித்தமா இருக்கிறது. அதை குறித்து தான் நம்ம யோபு புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரவே இல்லை. நம்ம யாருக்குமே யோபுவை போல பிள்ளைகள் எல்லாம் இழந்து எல்லா சொத்து சொத்தையும் இழந்து வியாதி வேற, உயிர் மட்டும்தான் இருக்கு. அந்த நேரத்திலையும் யோபு சொன்னார், நமக்கு தெரியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலையும் அவர் துதித்து கொண்டிருந்தார். அது நமக்கு முன்மாதிரியா எழுதப்பட்டிருக்கு திருஷ்டாந்தமா. அதனால நம்ம வந்து அதை போல எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வதே அவருக்கு சித்தமா இருக்கிறது. அப்ப ஒரு சித்தத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னா முதலாவது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ண அவர் நமக்குள்ள பெருகுவார். நம்ம அவருக்குள்ள நமக்குள்ள வாசம் செய்கிறார். அது நமக்கு தெரியும். அவர் அதை நம்ம வசனம் இருக்கு, அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். நம்ம துதிக்க துதிக்க அவர் நம்மில் பெருகுவதை நம்ம உணர முடியும். அவர் நம்மில் பெருகும் போது அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் மேல் போட்டு கொண்டு நடத்துவார். அதனால நம்ம எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது அவருடைய சித்தமா இருக்குது. இரண்டாவது, இவர்களை நான் ஏற்படுத்தினேன், ஏற்கனவே துதியை சொல்லி வரும்படி ஏற்படுத்தினேன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் அவர் சித்தமா இருக்கிறது, நம்ம துதிக்கிறது. அதனால நம்ம கண்டிப்பா அவரை துதிக்கணும். இன்னும் சில துதிக்கிறத பத்தி பார்த்தோம்னா, தானியலுடைய புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. தானியல் வந்து 3 வேளை ஜபித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே நேரத்துல அந்த வசனத்தை நல்லா வாசிச்சோம்னா, தானியல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தானியல் 6:10 தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்ப தானியலுக்கு சிங்க கபியில போட்டும் சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார் நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் ஜெபம் பண்ணா கொலை செய்திருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் துணிச்சலா நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் கத்தருக்கு
ஒப்பு கொடுத்தத அல்லது கர்த்தருக்குன்னு நான் பண்ற அந்த ஜெபத்தை ஸ்தோத்திரத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம் செலுத்தினான். அது நிமித்தம் பாருங்க, பெரிய அதிசயம். ஒருவேளை நம்ம என்ன நினைப்போம், இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா சிங்க கபிக்குள்ள தூக்கி போட போறாங்க, நம்ம அப்போ எல்லாம் வேஸ்ட், ஜெபம் பண்ணது வேஸ்ட், இவ்வளவு நாளும் இவ்வளவு ஆண்டவர் எப்படியாவது காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சு இதான் பண்ணோம், இப்ப தூக்கி போட போறாங்க. ஏன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, சிங்கத்துக்குள்ள போட்டா அது கொன்றும். அது உண்மைதான், அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். சிங்கத்துக்கு கபில போட்டா அது கண்டிப்பா கொன்றும், நம்ம பிழைக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். அந்த சிங்கங்களை உண்டாக்கிய தேவன், படைத்த தேவன் நம்மோட இருக்கிறார். அதனால அவரு நிச்சயமா அவரால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா தான் அந்த நமக்கு முடிஞ்சதை மட்டும் நம்ம பார்க்காம அல்லது நமக்கு தெரிந்ததை மட்டும் பார்க்காம அதுக்கும் அப்பாற்பட்டதையும் நம்ம தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது, விசுவாசித்து ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட வல்லவர். அது வேற சிங்கமா இருந்தது, தானியல் கொண்டு போட்ட உடனே பூனைக்குட்டிகளை போல அது மாறிட்டு. கர்த்தர் அவரு அதை படைத்தது, அதுக்கு அந்த சுபாவத்தை கொடுத்தது எல்லாம் ஆண்டவர் தான். அப்ப அவர் ஆச்சரியமா அதனுடைய சுபாவத்தை மாற்றி தானியலை காப்பாத்தினார். அப்ப அதை போல நாமும் 3 வேளை ஜெபம் மட்டும் இல்ல, ஸ்தோத்திரமும் பண்ணணும். இன்னும் இன்னொரு வசனம் பாருங்க, 1 தீமோத்தேயு நிறைய துதிக்கிறத பத்தி நமக்கு இருக்கு. ஆனாலும் நம்ம ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம இப்ப தியானிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஜெபம் விண்ணப்பத்தோட மத்தவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரமும் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் நம்ம ஜெபிக்கிறதோடு சேர்ந்து ஸ்தோத்திரத்தோட அந்த ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால அதையும் நம்ம எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணவும் அவசியமா இருக்கிறது. அப்புறம் எதுக்கெல்லாம் நம்ம துதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 28:6 சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமா, நம்ம விண்ணப்பத்தின் சத்தத்தை சில நேரத்துல ஏதாவது ஒரு ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா அது தேவ சித்தமும் இருக்கும். குறிப்பிட்ட காலத்துலதான் நமக்கு தரணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக லேட் ஆக்கலாம் ஆண்டவர். சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபிச்சாங்க பிள்ளைக்காக ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் அவங்க மறந்தே போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவர் சித்தம், ஒரு சிறந்த பிள்ளை, அதாவது இயேசு யோனஸ்நானகன்னா ஸ்திரீகளுக்கு பிறந்தவர்களே அவங்களை போல பெரியவர் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்த பிள்ளைய கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்திருக்காரு. அப்போ அந்த காலம் நிறைவேறின போதுதான் இயேசு வந்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த இயேசுவை முன்குறிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாலதான் யோவான் பறக்கணும். அந்த திட்டத்துக்காக அவர் பிந்தி வச்சிருந்தார். ஆனா குழந்தை கொடுக்கல அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த விண்ணப்பத்தையே அவங்க மறந்து போயிட்டாங்க. ஆனா பாருங்க, வயசானதுக்கு அப்புறம் தேவதூதன் வந்து சொல்றாரு சகரியாட்ட, நீ உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அவருக்கு நம்பவே முடியல, அவர் விண்ணப்பமே மறந்து போச்சு. ஏன்னா உலக பிரகாரமா இனிமே வயசாயிட்டு இன்னும் குழந்தை இருக்காது அப்படின்ற நம்பிக்கைக்குள்ள இருந்தாங்க. ஆனா கர்த்தரால் கூடாதது எதுவும் இல்லை, கொஞ்சமே இல்லை கர்த்தரால் கூடாதது. அதை அவங்க யோசிக்கல. அதனாலதான் அவரு அது எப்படி இனிமையா அப்படின்னு சொன்ன உடனே, குழந்தை பிறக்க வரைக்கும் நீ வாய் பேசாமல் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ என்னன்னா, ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு ஒரு சில ஜெப குறிப்புகள் இப்படி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இப்ப கொடுத்தா அவன் கட்டு போயிருவான், அல்லது இனி ஒரு சித்தம் வச்சிருப்பாரு, ஒரு திட்டம் வச்சிருப்பாரு ஆண்டவர் நமக்குன்னு, அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு வைத்து அதனால தாமதிக்கலாம், பதில் வராம இருக்கலாம். ஆனா நமக்கு அது மட்டும் தான் ஞாபகம் வரும். எத்தனையோ காரியங்களை நமக்கு பதில் தந்திருக்காரு. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வர கர்த்தர் நம்மோட இருந்து நம்ம ஜெபங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆஹ் அந்த இதுவரை நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு கட்டத்திலையும். அப்புறம் நம்ம சின்ன ஜெபம், அன்னைக்கெல்லாம் ஒரு கார்ல நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன காரியம் தான், ஒரு பல்லி வந்து என் மேல விழுந்துச்சு. அது எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல. கார்ல ஏசி போட்டிருக்கு, டோர்ல கிளாஸ் எல்லாம் ஏத்தி இருக்கு. நாங்க திறந்து இறங்கும் போதோ அல்லது ஏறும் போதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப ஏறணும், ஏதோ எப்படியோ உள்ள வந்திருந்திருக்கு. கரெக்டா நான் என் மேல விழுந்துட்டு, விழுந்து தோளுக்கு ஏறிச்சு, தட்டி விட்டேன். ஆனா காருக்குள்ளதான் இருக்கு. திரும்ப குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஏற வேண்டி இருக்கு. ஏறணும், அடுத்த திரும்ப ஏறுவோம். அப்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அந்த பள்ளி உள்ள இருந்துச்சுன்னா ஏறும் போதெல்லாம் அது எங்க இருக்கோ தெரியல, குழந்தை மேல விழுந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பயமா இருக்குமே நினைச்சிட்டு நான் ஒரு வாரமா காரை நிறுத்திட்டு
அத தேடணும், கிடைக்கல. அப்புறம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, எங்க கண்ணு முன்னால அது வெளிய போயிரட்டும். அது போறது எனக்கு தெரியாம போயிருந்தா கூட நமக்கு பயம்தான். உள்ள இருக்குமோ, குழந்தைய கொண்டு போறோமே அப்படின்னு எப்போதும். அதனால நான் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் சும்மா அதுல நின்னுகிட்டே கண்ண கூட மூடல. ஏசப்பா என் கண்ணு முன்னால போயிரட்டும்பா. அப்படி சொல்லி வாய மூடல. அப்படியே ஜம்ப் பண்ணி எங்கலாமோ தேடணும் காருக்குள்ள. ஒரு 10 நிமிஷமா கிடைக்கல. கரெக்ட்டா அந்த ஜெபம் பண்ண உடனே அந்த செகண்ட் துள்ளி குதிச்சு வெளிய போறத பார்த்து எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆண்டவர் நம்ம ஜெபத்த கேட்டாரு. இப்படி எல்லா ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துகிறார். நம்ம விண்ணப்பத்தின் சத்தத்த கேட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும் கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு வசனத்த பாருங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 2 3வது வசனம். 3 இல்ல, இன்னொரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அது. அது என்னன்னா, அவர் இரக்கமுள்ள தேவன், ஆறுதலை அளிக்கிறவர். அதனால அவர நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அந்த இரக்கம் அவருடைய இரக்கம் நம்மளுக்கு கிரியை செய்யும். அவர் இறங்குவார். அது ஆறுதலின் தேவன். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண பண்ண, அவர் ஆறுதல் நமக்கு உண்டாகும். அப்ப நம்ம இதெல்லாம் நினைச்சு, அவர வந்து ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவருடைய குணங்கள் நம்மள பெருகும். நம்மட்ட அது கிரியை நடப்பிக்கும். சரி, அப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா, நெறைய விஷயங்கள் இன்னும் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய வார்த்தைகள் என்னை குறித்து நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே வீண் போகவில்லை. உம்முடைய வார்த்தைகள் ஒண்ணும் தவறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்ப அவர் வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு தந்து, நம்ம அத நிறைவேற்றி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். நம்ம மறந்து போயிறக்கூடாது. நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி முன்மாதிரியா காட்டியிருக்காரு நெறைய இடங்கள்ல. அந்த 5 அப்பங்கள 2 மீன்கள எடுத்து 5000 பேருக்கு மேல குடுக்கும்போது, பங்கு வைக்கும்போது அத எடுத்துட்டு சொல்வாரு. மத்தேயு 15வது அதிகாரம் 36வது வசனத்துல இருக்கு. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அத குடுத்தார். அந்த அப்பங்களையும், மீன்களையும். அது இது ஆயிரக்கணக்கானவங்களுக்கு சாப்பிடும்படியா அது பெருகியது. அதே மாரி அவர் சரீரமாகிய அப்பத்த திராட்சை ரசத்த என் ரத்தமா இத நினைங்க அப்படின்னு சொல்லி குடுக்கும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார். அப்ப அவர் நமக்கு முன்மாதிரியா ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி காட்டியிருக்காரு. அதனால நாமும் கட்டாயம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, எபேசர் 1:16ல இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணின்னு போட்டிருக்கு. இப்ப இடைவிடாமல் நம்ம எப்போதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம இருதயம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது அந்த அந்த துதியின் அபிஷேகத்த ஆண்டவர்ட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லி. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம நிமித்தம் இன்னும் இந்த 1 கொரிந்தியர் 15:57ல ஜெயம் குடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறதுனால அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் நமக்கு விடுதலை தர்றதுனால அவருக்கு துதிக்கணும். அவர் நமக்கு வெற்றியை தருகிறபடினால் அந்த வசனமும் எல்லாம் இருக்கு. அந்த 2 கொரிந்தியர்ல 2:14 போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை நடத்துகிறார். அந்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான நம்முடைய கடமை. நம்ம கடமைகள்ல ஒண்ணுன்னே சொல்லலாம். நான் நெறைய வசனங்கள இப்ப விட்டுருப்பேன். நான் சொல்லணும்னா அந்த ஸ்தோத்திரத்த பத்தி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம் நிமித்தம் தேவன மற்றவங்க ஸ்தோத்திரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதாவது ஒரு இடத்துல சொல்லி கிருபை பெருகும்போது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பெருகும்போது கிருபை பெருகும்னு சொல்லி. இப்ப நம்ம துதிக்க துதிக்க கிருபை பெருகும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஆ தானியேல் 3:28 பாருங்க. ஒரு நிமிஷம். தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆ இது வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ குறித்து அவங்கள நெருப்புல அக்கினி சுழியில தூக்கி போடும்போது, அ கர்த்தர் காப்பாத்துன நேரத்துல ராஜா சொல்ற வார்த்தை.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்நியர், அது ஆண்டவர் அறியாத அந்த ராஜா, இவங்க நிமித்தம் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே போல தானியேலுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்மளுடைய விசுவாசத்து நிமித்தம் அல்லது நம்ம தியாகத்தின் நிமித்தம் கர்த்தர் செய்யற பெரிய அற்புதத்தினால அவருடைய நாமம் மகிமைப்படுது. மத்தவங்களும், அந்த ராஜா சொல்றாரு, மத்தவங்களும் அவரை ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. அதுக்கு நம்ம காரணமா இருக்கணும். நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ராஜா பாருங்க, அவர் தான் கொல்லதுக்கு தூக்கி போட சொன்னவர் கோவத்துல. ஆனா அவரு சாட்சி கொடுக்கிறார் இவங்களை குறித்து. இவங்க அப்படி செய்தாங்க, ராஜாவின் கட்டளை தள்ளினாங்க, வேற ஒருவரையும் சேவித்து பணிய மாட்டேன்னு சொன்னாங்க, தங்கள் சரீரங்களையும் ஒப்பு கொடுத்தாங்க துணிஞ்சு. அதனால கர்த்தர் அவருடைய தூதரை அனுப்பி விடுவித்தார் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சாட்சி சொன்னது மட்டும் இல்ல, அவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். நாமும் நம் நிமித்தம், இந்த ஒரு வசனம் நமக்கு தெரியும் மத்தேயுல, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக உதிக்க கிடக்குது அப்படின்னு. அப்ப நம்முடைய நற்கிரிகளை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய தியாகத்தை பார்த்து மற்றவங்க அவரை துதிக்கும்படியா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறார். அதனால இந்த 2026க்குள்ள நம்ம போகும்போது நம்ம இந்த துதியோட, கர்த்தரை துதிக்கும் துதியோட, அல்லது நம்முடைய கிரிகள் நிமித்தம் நம்மை பார்க்கிறவர்களும் நம்மளுடைய தேவனை மகிமைப்படுத்த முடியா. அதுக்கு அத ஒரு சாட்சி நமக்கு தெரியும். அன்னை தெரசா அம்மா, அவங்க எவ்வளவோ தியாகமா பண்ணாங்க. நிறைய குஷ்ரோகிகளை தூக்கி வச்சு, அசிங்கப்படாம அனாதை பிள்ளைகளை கூட்டி கொண்டு வச்சு, மரணத்துல ரோட்ல போர்ல விழுந்து கிடக்கவங்கள, காயப்பட்டு கிடக்கவங்கள தூக்கி கொண்டு வச்சு, இன்னும் கவனிக்காதவங்க, தனியா அனாதைய விடப்பட்டவங்க, மரணத்துக்கு ஏதுவானவங்க எல்லாரையும் அசிங்கம் பண்ண பார்க்காம தூக்கி வச்சு கவனிச்சு அவங்கள பாதுகாத்தாங்க. அது நமக்கு தெரியும். அப்போ அவங்கள குறித்து ஒரு பேட்டி டிவியில எடுத்தாங்க. அவங்கள கூப்பிட்டு, ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம், இவ்வளவு பெரிய சேவையை செய்றீங்களே, யாருமே செய்ய முடியாத அளவுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட நாமம் எவ்வளவு மகிமைப்பட்டிருக்கோம். அப்போ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நம்முடைய கிரியைகள் இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் இருக்கணும், நம்முடைய தியாகம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தரை அறியாதவங்களும் நம் நிமித்தம் தேவனை ஸ்தோத்திரிப்பாங்க. அதான் இப்ப பார்த்தோம், அவரை நேபுகாத்நேச்சார் அவரை துதித்தார்னு எத்தனையோ சம்பவங்கள் நம்ம வாசிக்கலாம். நம்ம நிமித்தம் தேவனை துதிக்கும்படியா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்புறம் சங்கீதம் 35:28 நாள் முழுவதும் அவரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நேரம் இல்ல, இடைவிடாமல் பார்த்தோம், நாள் முழுவதும் கர்த்தரை துதிக்கணும். அப்புறம் நம்ம எப்போதும் இப்படி ஒரு துதியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்டு துதியோடு நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். நமக்கு தெரிஞ்சதாதான் இருக்கும், தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்தும்படியா. ரோமர் 1வது அதிகாரம், அதாவது துதிக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீரனரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அவரை தேவன் சர்வ வல்லவர்னு அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்திரியாமலும் இருந்ததுனால அவங்க சிந்தைகளினாலே வீணரானார்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க இருதயம் இருளடைந்தது. இப்ப நம்ம இருள இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கோம். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம வாழணும்னா நம்ம எப்போதும் அவரை துதிக்கவும் மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகும்போது கர்த்தரிடத்துல கேட்போம், அப்பா அந்த துதிக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும், துதிக்கிற உதடுகள், நாவு எனக்கு வேணும், நான் எப்போதும் இடைவிடாமல் உண்மை துதிக்கணும், நாள் முழுவதும் துதிக்கணும், நீர் செய்த உபகாரங்களை நான் மறந்துடக்கூடாது, என் ஆத்மா உண்மை துதிக்கணும், என் சரீரம் உண்மை துதிக்கணும், என்னுடைய முழு இருதயமும் சரீரமும் முழு உள்ளமும் என் நாவும் எல்லாமே உண்மை துதித்து கொண்டே இருக்கணும்ப்பா. நீர் எனக்குள்ள வாசமா இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நான் நடக்கும் போதும் படுக்கும் போதும்
வேலை செய்யும் போதும் எல்லா நேரங்களிலும் உண்மை துதிக்கும் துதி எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய ஆண்டுக்குள் ஸ்தோத்திரத்தோட பிரவேசிப்போம். ஏன்னா முதலாவது நமக்கு ஜீவனை தந்து இந்த ஆண்டுக்குள் பிரவேசிக்க வைத்திருக்கிறார். அதுக்காக முதலாவது நம்ம நன்றி சொல்லணும். அது போக அவர் துதிக்கு பாத்திரர், அவரை துதிக்கணும். துதிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. துதிக்காம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதனால நம்ம ஒப்பு கொடுப்போம். துதி நம்முடைய வாயில் எப்போதும் இருக்கட்டும். புதிய ஆண்டுக்குள் நம்ம துதியோட செல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.